இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலீஸ்க்கு தகவல் சொல்லியாச்சு. இப்போ கார்த்திக்கு கால் பண்ணி நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி சொல்லலாம். அவனும் நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுமா? ஃபோன் நம்பர் டப்புன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. என்னவா இருக்கும்? ஹலோ கார்த்தி, நான் நவீன் பேசுறேன். டேய், எங்கடா இருக்க நீ? உன்னை தாண்டா எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். டேய், நான் நேத்து ஆன்ட்டிய அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல பார்த்து திரும்ப வரப்ப அந்த சிவனாண்டியா அவன் சித்தப்பனும் என்னை வழி மறைச்சு கட்டையால் அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க. நான் மயக்கத்துல இருக்கிறப்பவே என்னை குழி தோண்டி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, என்னை மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்க. நான் இப்போ மூச்சு திணறலோட தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன புதைச்சவன் ஒருத்தன் அவனோட செல்போனை தவறி இந்த பெட்டிக்குள்ளே விட்டுட்டு போயிட்டான்டா. இப்போ அந்த போன்ல இருந்து தான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் பேரு சேகர். இப்போ இந்த நம்பருக்கு எவனோ ஒருத்தன் கால் பண்ணி சேகரான்னு கேட்டான். அதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் எங்க இருக்கேன், எங்க புதைச்சிருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியலடா. நான் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன். போலீஸோட சேர்ந்து என்ன நீயும் வந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்திடுறா. சரிடா, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல. ஏதாவது சவுண்டு பக்கத்துல வேற எதுனா சத்தம் கேட்டுச்சான்னு சொல்ல. அப்பதான்டா நீ இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியும். இங்க சத்தம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்டரி ஒண்ணுல ஷிஃப்ட் மாற சவுண்டு கேட்டுச்சுடா. வேற எதுனா சத்தம் கேட்டுச்சா? வேற இங்க பக்கத்துல கோவில் ஏதோ மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரிடா, நீ டென்ஷன் ஆகாத, பயப்படாம இரு. சீக்கிரமே நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரிடா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறியா?